Hi friends, welcome back to my channel விசாகன் வீட்டு சமையல். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்து போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்ததாக ஒரு 1/2 லெமனோட ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போது அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பிரெட் ஸ்லைஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் வந்து தனித்தனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு இதை நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இப்போ எல்லா ப்ரெட்டையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நான் எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ரெட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சு இந்த ப்ரெட்டை வந்து கோட் பண்ணுறதுக்காக ஒரு மைதா பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த மைதா பேட்டருக்காக ஒரு பிளேட்டில் நான் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு இதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வந்து பஜ்ஜி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. அதே சமயம் ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருந்தாலும் அது வந்து பேந்துட்டு வந்துடும். அதனால் வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கூடவே ப்ரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனும் ரெடியாக இருக்குது. அடுத்தது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண ப்ரெட்டும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கனை வச்சுக்கலாம். சிக்கனை வச்சுட்டு இது எல்லா பக்கம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வச்சதுக்கப்புறமா இது மேலே வந்து ஐஸ் குச்சி வச்சுக்கலாம். இது மேலே இன்னும் கொஞ்சமாக வந்து சிக்கன் வச்சுட்டு இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இதில் வந்து கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி இது நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மைதா பேட்டரில் இதை வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மைதா கோட்டிங்கை பண்ணிவிட்டு அடுத்ததான் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட்டையும் வந்து இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இது எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த லாலிபாப் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் இது நல்லா 2 பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் வந்து வெந்து வரும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட கேண்டி சிக்கன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கம்மியான டைமில் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். மைனஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.